வந்து எப்படியா ஓ. லாஸ்ட் என்ன பாத்தீங்க சொல்லுவோம். கடைசியா வசனத்துல கடைசிக்கு மூணு. ம். மூணு என்ன வசனத்துல கடைசிக்கு மூணு அவ்வளவான பாத்தீங்க. வசனம் சார். இல்ல ஓடிட்டீங்க ஓடியா. இல்ல, நான் இந்த ஐபேட் வந்து சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிட்டு. ம். கடைசி என்ன பார்த்தோம். ஒரு வசனத்துல கடைசிக்கு எப்படி முடியும். எப்படி முடியற. ஃபர்ஸ்ட் வந்து வசனத்துல கடைசிக்கு கடைசிக்கு அலிஃப் அல்லது ஃபத்ஹமத்து அல்லது ஃபத்ஹத்தைன் வந்தா நாங்க அது ரெண்டு அளவு நீட்டி ஓதணும். ஒன்று அலி, அடுத்து பத்தஹ் மத்து, அடுத்து என்ன. ஃபத்ஹத்தைன். ஆ. ரெண்டாவது. ரெண்டாவது, ஒரு வசனத்துல கடைசிக்கு த வந்தேன்னு சொன்னா நாங்கள் பெரிய ஹவ மாத்தி ஓதணும். என்னத்து. போன கிளாஸ் பேசு என்னத்து அது. அஹ், சின்னத்தை. இன்னத்தை இல்ல. நான் போன கிளாஸ்லயும் பேர் சொல்லியிருந்தேன் இதுக்கு இப்படி பேர் சொல்றேன்னு சொல்லி. சின்னத்தை நிறைய சின்னத்தை, எல்லாம் சின்னத்தை தான். அஹ், இதுவும் சின்னத்தை தான். இதுவும் சின்னத்தை தான். அந்த ரெண்டாவது போட்டு அதுக்கு பேர் என்ன. எல்லாத்துக்கும் சின்னத்தைன்னு சொன்னா கடைசி குழம்பு போயிடலாம். மூணு சின்னத்தை அப்படியா. எழுதிய மூணு சின்னத்தையா. அந்த எழுதிக்கிற மூணுமே சின்னத்தையான்னு கேட்டேன். இல்ல. ஸ்கிரீன்ல எழுதிக்கிற மூணுமே சின்னத்தை தானா.
இல்ல. அப்ப அஹ், பெரிய தாமிக்கு எப்படியா? சின்னத்தில பெரியது எப்படியா? அஹ், சரி, ரெண்டாவது சொல்லுங்க, மூணாவது சொல்லுங்க. அப்ப ரெண்டாவதுல பிரச்சனை, மூணாவது சொல்லுங்க. மூணாவது இப்ப ஒரு வசனத்துல கடைசிக்கு சுக்குன் வந்து இப்ப ஒரு வசனத்துல கடைசிக்கு சில டைமுக்கு ஸ்பெசிபிக் வேர்ட்ஸ் வரைக்கிட்ட நாங்க அத சுக்குனுக்கு மாத்தி எழுதணும். அது என்ன ஸ்பெசிபிக்கா வர டைம்டா? அது என்ன ஸ்பெசிபிக்டா? தெரியவே தெரியாதுடா. என்ன ஸ்பெசிபிக்கா வர டைம்டா? அப்படியே சொல்லி இந்த போன கிளாஸ்ல நம்மளோட போன கிளாஸ் ரெக்கார்டிங் கேட்டா ஓ, அப்படியே சொல்லி நீங்க ஸ்பெசிபிக்கா வர டைம்ல சொன்னா அப்படி இப்ப வசனத்துல அஹ், கடைசிக்கு வ- அம், ஸ்- இப்ப ஒரு வசனத்தை கடைசி சும்மா சும்மா ஒரு வேர்ட் ஒன்று வந்தோம்னா நாங்க அதுக்கு அத நாங்க சுக்குன் சும்மா வச்சு ஒரு எழுதணும். வேர்டு மட்டும் இல்லை. அப்படி சும்மா ஒரு வேர்டு வராது. அங்கதான் பிரச்சனை. வசனத்துல கடைசியில சும்மா ஒரு வேர்டு வராது. அப்ப அதான் உங்க சொல்லி தரல அப்படியா? சும்மா ஒரு வேர்டு சொல்லி தந்தேன். ஸ்பெசிபிக்கான வேர்டு சும்மா ஒரு வேர்டு இப்படியே சொல்லி தந்தேன். உம், பிடிக்குதோ கொண்டு காட்டணுமா? சரி, இந்த சொல்லு, இந்த நீங்க சொன்ன விஷயம் ஸ்பெசிபிக்கா வர வேர்டு சும்மா வர வேர்டு இப்படிலாம் சொல்லி தந்தீங்கன்னு சொன்ன கொண்டு காட்டணுமா? உம், ம். இல்லாட்டி பிள்ளை அப்படி நான் அப்படி சொல்லல. நான் மிச்சம் சிம்பிளா உங்களுக்கு சொல்லி தந்திக்கிறேன். நீங்க அதை பேசிட்டு பார்த்துட்டு வந்தாலும் விஷயம் நீ பார்க்கல. மூணாவது பார்த்தில்ல. அங்க ஸ்பெசிபிக்கும் இல்ல சும்மாவும் இல்ல. என்ன மூணாவது? நீ மூணாவது பார்த்தில்ல சரியா? நான் என்ன செய்ய போன கிளாஸ் போயிட்டு பார்த்து கொரோனால போயிட்டு தேடுங்க. பார்த்து கொண்டு கொரோனா போயிட்டு தேடுங்க. தேட தேட அந்த விஷயம் ஞாபகம் நிற்கும். உம், ம். என்ன மூணாவது? ரெண்டாவதுலயும் பேல மூணாவதுலயும் பேலையா? முதலாவது மட்டும் தான் செய்ய வந்தீங்க. உம், எப்படி இது? இதை நாங்க வசனமாக ஓதுற ஃபர்ஸ்ட் லெவல்ல ஸ்டார்ட்ல படிச்ச விஷயம். இன்னும் ஞாபகம் நிற்கிறது இல்ல. என்ன செய்ய திருப்பி விளம்படுத்துவா? உம். இதான வேலையா? ஒரு கிளாஸ் நான் விளங்கப்படுத்திக்கிறேன். நீங்களும் அடுத்த கிளாஸ் மறந்து மறந்துட்டு வாங்க. அப்படியா? ஆனா இல்ல. என்ன இல்ல அப்படித்தான். அது போன கிளாஸ் நான் விளங்கப்படுத்தினேன். போன கிளாஸ்ல இது மூணு நான் சொல்லி தரலையா? எல்லா அப்போ பேரையும் சொல்லி சொல்லி தரேன். எல்லா பேரையும் சொல்லி சொல்லி தருகிறேன். ம், சரி, வேற என்ன செய்ய? ஏன்னா மறந்தா சொல்லித்தான் தரணும். அப்பதான் அடுத்த கிளாஸ் திருப்பி கேள்விக்கலாம். சரி, உங்களோட பெஸ்ட் மெத்தட் சரி. சொன்னது மாதிரி பத்தஹமது பத்தஹத்தைன் அலிப் வசனத்துல கடைசியில வாரது. நீட்ட வேண்டிய அளவுங்கிறது 2 அளவு. அதாவது எங்களோட கை விரலுண்ட மூடி திறக்கிற அளவு தான் அந்த அளவு. நாங்க அதை 1 செகண்ட் என்று சொல்லுவோம். இறுதியை நிட்டுறது. இந்த விஷயம் உங்களோட சரி. இரண்டாவதுல நீங்க விட்ட பிழை என்னென்றால் வசனத்திட கடைசியில தா உல் மர்பூத்தா வாரு அல்லது குண்டு தா வாருது. என்னதா? தா உல் குண்டு. மர்பூத்தா அல்லது குண்டு தா, ரெண்டு பேர்ல ஒன்று சொல்லலாம். குண்டு தான்னு சொன்னா இப்ப அடுத்த தாட பேர் என்ன? இது நான் சொல்லி தந்தேன். கிச்சன்ல இருக்கிற சட்டியில தா, சட்டி தான்னு சொன்னோம். அடுத்ததான் என்ன? பெரிய பா. இதெல்லாம் பல முறை சொல்லி தந்தாச்சு. ஒரு டைம் 2 முறை அல்ல, நிறைய நேரம் சொல்லி தந்தாச்சு. அப்ப எங்க வந்திக்கிறது பெரிய தாம் வரல, சட்டி தாம் வரல, வரக்கூடியது என்ன? குண்டு தா. குண்டுதான். அந்த குண்டு தா வந்தா மட்டும்தான் நீங்க சொன்னது போல நாங்க ஹாவாக மாற்றி சுக்கூனை வச்சு போதணும். இதுக்கான உதாரணங்களை நாங்க பார்த்தோம். மூன்றாவது பார்த்தோம் என்னென்றால், மூணாவதுல இந்த ஸ்பெசிபிக்கு வேர்டு, அந்த வேர்டு சும்மா வேர்டுலாம் ஒன்றும் இல்லை. ஏனைய சந்தர்ப்பங்கள். அப்படின்னா என்ன ஏனைய சந்தர்ப்பங்கள் என்றா? முறை ஒன்றும் சரியான. முறை இரண்டும் அல்லாத
மற்ற எல்லா சந்தர்ப்பத்திலும். இங்க ஸ்பெசிபிக்கும் இல்லை, சும்மாவும் இல்லை. லைனா மற்ற எல்லா சந்தர்ப்பத்திலையும் நீங்க என்ன செய்யணும் என்றால் இறுதி எழுத்துக்கு சுக்குனை வச்சு ஓதணும். மிச்ச சிம்பிளான விஷயம். ஸ்பெசிபிக்கா அந்த வேர்டு இந்த வேர்டு அப்படி வேர்டு இந்த வேர்டு சும்மா வேர்டுன்னு கொண்டு இல்லை. மற்ற எல்லா சந்தர்ப்பத்திலும் என்ன, மற்ற எல்லா சந்தர்ப்பம் என்ன, முறை ஒன்றும் இல்லை, முறை ரெண்டும் இல்லை. முறை ஒன்றும் வரக்கூடாது, முறை ஒன்று கீழே உள்ளதும் வரக்கூடாது, முறை ரெண்டுல உள்ள விஷயங்களும் வரக்கூடாது. அப்படின்டா என்ன, ஆஹ் முறை ஒன்றுல வாரது அலிஃப் ஆய்க்கையும் படாது, பத்தஹமது வரையும் படாது, பத்தஹ்தைன் வரையும் வராது. முறை ரெண்டு குண்டுதா வரக்கூடாது. இந்த மாதிரி ஒன்றும் வராத அடுத்த எல்லா சந்தர்ப்பத்திலையும் நாங்க இறுதி எழுத்து சுக்கூனை வச்சு ஓதணும். இதை நீங்க பார்த்துட்டு வந்து செல்ல ரெடி இல்லைன்னா எப்படி அடுத்த விஷயத்தை ஓதுறது படிக்கிறது? ஏமா சின்ன ஒரு விஷயம். என்ன இது பெரிய விஷயம் எப்படியா? பாடமா கஷ்டம், படிச்சு கொள்ள கஷ்டம் எப்படியா? இல்ல எங்க கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ், அதாவது ஸ்கூல்ல முதலாம் ஆண்டு படிக்கிற பிள்ளைகள வந்து சொல்லிட்டு போயிருக்கோம். சரியா? இது மறந்தா பிரச்சனை. இது மறந்தா எனக்கு இது மறந்தா திருப்பி இப்ப திருப்பி நெக்ஸ்ட் வேணும் முதலாவது வேலை. இதுல போய்த்துட்டு இதுல முதலாவது பகுதி இது உங்களுக்கு தெரியுமே. இது நீங்க ஒரு 5 வசனத்தை போய் தேடணும். இதுல 5 தேடினா போதும். எது முதல் பகுதியில. இரண்டாவது பகுதியில இது கொஞ்சம் மறந்தீங்க, தேட மட்டும்தானே பிரச்சனை. சோ நீங்க இதுல எத்தனை தேடணும்? இதுல 10 தேடணும். கொஞ்சம் மறந்துக்கிறேன், லைட்டா மறந்துக்கிறேன். தாட விஷயம் மறந்துக்கிறதால, குண்டு தாங்கிறது மறந்துக்கிறதால இதுல போயிட்டு 10 வசனங்களை தேடுவோம். அப்பதான் மறக்காது அடுத்த கிளாஸ். இல்லாட்டி மறந்துடுமா, திருப்பி பாடம் கேட்பேன். மூணாவது என்ன செய்யுங்க, இது டோட்டலா மறந்துக்கிறதால இதுல 20 வசனம் தேடுவோம். சொல்லி சொல்லி தேடணும். இது முதலாவது முறையிலும் இல்லை, இரண்டாவது முறையிலும் இல்லை, மூணாவது முறைக்கு வந்துக்குது. இது முதலாவது முறையிலும் இல்லை, ரெண்டாவது முறையிலும் இல்லை, மூணாவது முறையெல்லாம் வந்துக்குதுன்னு சொல்லி 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 20 இடம் தேடி பிராக்டிஸ் பண்ணுவோம். அப்பதான் மறக்காது. அப்பதான் அடுத்த கிளாஸ்ல வந்து கேட்டாலும் இந்த சும்மா வேர்டு ஸ்பெசிபிக் வேர்டு என்று சொல்லாம அழகா விஷயத்த எங்களுக்கு சொல்லுவீங்க. அப்பதான் அடுத்த ஸ்டெப் போகலாம். ஓகே, விளங்கிச்சா இப்ப? இல்லாட்டி திருப்பி அடுத்த கிளாஸ் வந்து பிரச்சனை ஆகிமா எப்படி? இல்ல நான் படிச்சிட்டு வரேன். படிச்சுட்டு வரப்படாது, பாடமாக்கிட்டு வரப்படாது, ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வாங்க. அப்பதான் மறக்காது. ரெக்கார்டை பாருங்க ஒரு முறை, அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. நான் சொல்லுவாங்க.